Hi guys, a very good evening to all of you. Welcome to ADA 24/7 Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படியாச்சும் 1000 எரர்ஸை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம இந்த செஷனை ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னைக்கு என்னால் லைவ் வர முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக என்னால் இன்னைக்கு ஆஃபீஸ் வர முடியல. பட் ஸ்டில் உங்களை வந்து அப்படியே விட முடியாது இல்லையா? அதனால என்னது, உங்களுக்கு இதையாச்சும் நம்ம கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டானது ஒரு பர்சிஸ்டண்டான ஒரு இது இருக்கணுன்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து ஆரம்பிச்சிடலாமாப்பா? ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு என்ன இது பார்த்தீங்கன்னா 344th எரர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஐ பிகான் வித் ரைட்டிங் 1 a week and now I do so every day. ஸோ முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சேன்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் எழுதிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ சென்டென்ஸில் என்ன எரர் இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன எரர்னு கண்டுபிடிக்க முடியலைன்னா அட்லீஸ்ட் எந்த பார்ட்டில் எரர் இருக்குன்னாச்சும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னப்பா சொல்லலாம்? ஐ பிகான் வித் ரைட்டிங். சரிங்களா? ஐ பிகான் வித் ரைட்டிங் 1 a weekன்னு சொல்ல முடியுமா? ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி எழுத ஆரம்பிச்சேன்ப்பா, இப்போ டெய்லியும் எழுதுறான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லலாம்? ஐ பிகான் ரைட்டிங் ஒன்ஸ் அ வீக்ன்றது ஆப்டா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஐ பிகான் ரைட்டிங் ஒன்ஸ் அ வீக்ன்றது கரெக்ட். ஓகேங்களா? வெரி குட்பா. அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். த ரீசன்ட் டிஸ்கவரிஸ் ஹாவ் ரைசன் ஹோப்ஸ் அபவுட் பாசிபிள் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ புதுசாக என்னது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த புதிய கண்டுபிடிப்பு என்னது? புதிய கண்டுபிடிப்புகள்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த புதிய கண்டுபிடிப்புகள் என்ன பண்ணியிருக்காங்களாம்? இன்னும் நிறைய விஷயத்தில் நம்ம எல்லாம் அப்ளை பண்ண முடியுமேப்பா அப்படின்ற மாதிரி என்னது ஒரு ஹோப்பை எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? தானாக எழும்புதுன்னா ரைசன்னு சொல்லலாம். நான் இந்த டிஸ்கவரிஸ் தான் இந்த ஹோப்ஸை எழுப்புதுன்னு சொல்லும் போது ரைஸ்டுன்னு சொல்லணும். சரிங்களா? ஹாவ் raised hope about raise hope தான் சொல்லும். சரிங்களா? ரைஸ் ஹோப் சொல்ல மாட்டோம், raise hope தான் சொல்லுவோம். ஸோ the recent discoveries have raised hopes about possible applicationsன்றது கரெக்டாக. அப்போ என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லலாமா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்னு சொல்லலாம். சரிங்களா? சூப்பர்மா, சூப்பர், வெரி குட். அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். And it just recently awarded $1 million contract that reeks of corruption. அண்ட் இப்போதான் இது என்ன பண்ணியிருக்கான்? ஒரு $1 million கான்ட்ராக்ட் என்ன பண்ணியிருக்கான்? அவார்டு பண்ணியிருக்கான். எதுக்கு? அது ஃபுல்லாக அந்த அவார்டுன்ற பேர் அதை பார்த்தாலே என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் கரப்ஷனால் நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தாலே தெரியுதுப்பா அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு $1 million கான்ட்ராக்டை அவார்டு பண்ணியிருக்கான். ஸோ அது பார்த்தாலே அப்படியே ரொம்ப பச்சையாக தெரியுது. அந்த அவார்டு கொடுத்ததே வெறும் என்னது கரப்ஷனுக்காக தான் கொடுத்தாங்கன்றது அவ்வளோ ஆப்வியஸாக இருக்கான். சரிங்களா? ஸோ இட் ஜஸ்ட் ரீசன்ட்லி அவார்டட் $1 million கான்ட்ராக்ட் தட் ரீக்ஸ். ஸோ இந்த கான்ட்ராக்ட் சிங்குலர், ரீக்ஸ்னா அர்த்தம் எல்லா இடத்துலையும் அப்படியே கரப்ஷனால நிறைஞ்சு அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்றது பச்சையாக தெரியுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் சீல தான் எரர்னு சொல்லலாம். சரிங்களா? ஆப்ஷன் சீல தான் எரர் சொல்லலாம். வெரி குட், சூப்பர்மா. நெக்ஸ்ட் ஒன். Today, in fit of frenzied rage and jealousy, you would have killed me, your brother. இன்னைக்கு கோவத்துலையும் பொறாமலையும், ஓகேங்களா, இன்னைக்கு என்னாச்சு? இவ்வளோண்டு விஷயத்தை போய் இவ்வளோ கோவப்பட்டு இவ்வளோ பொறாமப்பட்டு நீ என்னையே கொண்டிருப்ப போலையே, நான் உன் அண்ணன் தெரியுதா, நீ என்னையே நேரத்துக்கு கொண்டிருப்ப போலையே அப்படின்னு மாதிரி கேட்குறான். சரிங்களா? சென்டென்ஸுடைய மீனிங் இதுதான். என்னப்பா சொல்லலாம்? டுடே என்ன சொல்லலாம்? இன் ஃபிட் ஆஃப் ஃப்ரென்சிட் ரேஜ் இல்லை, இன் அ ஃபிட் ஆஃப். இது வந்து ஒரு ஃப்ரேஸ். சரிங்களா? இது வந்து என்ன சொல்லுவோம்? ஒரு ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சில ஃப்ரேசஸ் அப்படிதான் யூஸ் பண்ணோம், அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வரக்கூடாது. அப்போ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் டியில் தான் எரர் சொல்லும். சரிங்களாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் வேகமாக போகலாம்ப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். A study finds that the average staff cost at a public sector bank is high than at its private sector counterpart. ஸோ வந்து ஒரு ஸ்டடி நடத்துனாங்களாம். ஸோ அந்த ஸ்டடியில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஆவரேஜான ஸ்டாஃபுடைய காஸ்ட், அதாவது பப்ளிக் செக்டாரில் சாதாரணமான ஒரு ஆளுடைய ஒரு ஸ்டாஃபுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்கறதவனை விட அதிகமாக இருக்குப்பா. ஸோ ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறவனை விட கவர்மெண்ட் செக்டாரில் வேலை பார்க்குறவனுக்கு காசு சம்பளம் அதிகமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்லலாம்? A study finds that the average cost at a public sector bank is higher. என்னது கம்பேர் பண்ணுறோமா? பப்ளிக் செக்டார்லையும் ப்ரைவேட் செக்டார்லையும் வேலை பார்க்குறவனை கம்பேர் பண்ணுறோமா? அப்போ ஹையர் தேன்னு வரணும், ஹைன்னு வராது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒன். Atmospheric rivers are long, narrow bands of moisture in the atmosphere that extends from the tropics to higher latitudes. Okay, சொல்லுங்க பார்க்கலாம். Atmospheric rivers அப்படின்றது லாங்காக இருக்கக்கூடிய ஒரு ரிவராம். ஓகேங்களா? அது என்ன பண்ணுதான்? மாய்ஸ்சர், அட்மாஸ்பியரில் இருக்கிற மாய்ஸ்சர் வந்து அங்கிட்டு இங்கிட்டு, ஓகேங்களா, ஹையர் ஆல்டிடியூட்ஸில் போகக்கூடிய அந்த வழியில் இருக்கிறது அட்மாஸ்பியரிக் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களாப்பா? சரி. ஸோ அட்மாஸ்பியரிக் ரிவர்ஸ் ஆர் லாங், narrow and bands of moisture in the atmosphere that extends, which extends? The river extends. ஓகேங்களா? The river extends from tropics to the ஹையர் லாட்டிடியூட். சரிங்களா? ட்ராபிக்ல இருந்து ஹையர் லாட்டிடியூட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ரிவர்ஸை பற்றி தான் பேசணும். ஸோ இது எப்படி இருக்கு? ப்ளூரல் நவுனா இருக்கா? அப்போ அதை ஃபாலோ பண்ணின்னு வரணும், ப்ளூரல் வேர்ப் தான் வரணும். எக்ஸ்டெண்டுன்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்டென்ஸ்ன்னு வராது, எக்ஸ்டெண்டுன்னு சொல்லணும். சரிங்களா? தட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் தான் சொல்லணும், எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களாப்பா? சூப்பரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 350. ஓகேங்களா? 350 இறக்கு வந்தாச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். It turns out that my father isn't alone. என்ன சொல்லலாம்? போய் பார்த்தா எங்கள் அப்பா அங்கே தனியாக இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, கூட யாரும் இருந்தாங்க எங்கள் அப்பா கூட, அந்த மாதிரி. சரிங்களா? இட் டர்ன்ஸ் அவுட் மை ஃபாதர் இஸ்ன்ட் அலோன் அப்படின்றது கரெக்டாக தான் இருக்கு. எதுவுமே மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களாப்பா? சரிப்பா. நெக்ஸ்ட். When we cook garlic, the sulfide molecules rise into the air and fill the room with pleasing aroma. So garlic-ஐ நம்ம சமைக்கும் போது என்ன ஆகுமா, அந்த மாலிகுல்ஸ், சல்ஃபைட் மாலிகுல்ஸ் என்ன ஆகுமா, அந்த கார்லிக்கில் இருக்கக்கூடிய சல்ஃபைட் மாலிகுல்ஸ் வந்து காற்றுல ஃபுல்லாக அப்படியே பரவி அது என்னது, ஒரு இனிமையான ஒரு அரோமாவை கொடுக்குமா, இனிமையான ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லலாம்? எந்த பார்ட்டில் எரர் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அட்லீஸ்ட் என்ன எரர்னு சொல்லுங்கப்பா. When we cook garlic, the sulfide molecules rise into the air. So molecules என்ன ஆகுது, தானா போய் காத்துல பறக்குதா? அப்ப என்ன சொல்லலாம்? ரைஸ்ன்னு சொல்லலாமா? சாரி, ரைஸ்ன்னு இருக்கா, ரைஸ் வரக்கூடாது, என்னது ரைஸ்ன்னு சொல்லலாமா? மறுபடியும் ஸ்பெல்லிங் இது ப்ரொனன்சியேஷன் மாறுது, விடுங்க. RISC தான் வரணும். சரிங்களா? தானாவே அந்த சல்ஃபைட் மாலிகுல் என்னது காத்துக்குள்ள போய் கலக்குதா, அப்போ ரைஸ் தானாவே அதை நடக்கும் போது ரைஸ்ன்னு சொல்லுவோம், நம்மளா பண்ணும்போது ரைஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ரைஸ் தான் கரெக்டா. என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் பியில தான் எரர் சொல்லலாமாப்பா? வெரி குட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர்மா. அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். This was no strange sight to the boy by that time, for he had neither gun or spear. என்ன சொல்லலாம்? அந்த பையனுக்கு அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இல்லையா? சரிங்களா? அந்த சமயத்தில் அது ஒரு என்னது, ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமா இல்லையா, சாதாரணமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சான். ஏன்னா அவன் கையில் கன்னும் இல்லையா, ஒரு வெப்பன், ஸ்பியர்ன்றது ஒரு வெப்பன், அதுவும் இல்லையா. சரிங்களா? there was no strange sight to the boy, this was no strange sight to the boy by that time,
by the time, for he had neither gun nor spear. இது ஈஸி தானப்பா, ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. நெய்தருக்கு என்ன வரணும், நார்ன்றதானே பாரு, நெய்தர் நார் வரணுமா? இப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லலாமா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லலாமா? ஓகே, நெக்ஸ்ட். He has been told many a times to mind his manners. அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்களா, ஒழுங்கா உன்னோட நடவடிக்கையை பார்த்துக்கோ, சரியில்லை, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்றத நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்களாம். என்ன சொல்லலாம்? He has been told many a times. Many a வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி சிங்குலர் தான். many a time to mind his manners-னு சொல்லலாம், அல்லது many times to mind his manners-னு சொல்லலாம். எல்லாமே ஓகே தான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ மெனி ஆவை வச்சு ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா, மெனி ஆவை ஃபாலோ பண்ணி எப்பயுமே சிங்குலர் நவுன் தான் வரணும், சிங்குலர் வேர்பு தான் வரணும். சரிங்களா? மெனி ஆவை ஃபாலோ பண்ணி எப்பயுமே சிங்குலர் நவுன் தான் வரணும், சிங்குலர் வேர்பு தான் வரணும். So option C is the right answer. ஓகேங்களா அப்பா? Option C தான் correct. Very good, very good. Next one. I will never judge you for yours impromptu performance. என்ன சொல்றாங்க? I will never judge you for your impromptu performance. என்னப்பா சொல்லலாம்? impromptuனா என்ன அர்த்தம்? ப்ராக்டிஸே பண்ணாமல் திடீர்னு எடுத்து பண்ணுறது. சரிங்களா? இந்த ஒரு ப்ராக்டிஸுமே இல்லாமல் திடீர்னு எடுத்து பண்ணுறது என்ன சொல்லுவாங்க? இம்ப்ராம்ப்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லலாம்? ஸோ கொஞ்சம் கூட ப்ராக்டிஸே பண்ணாமல் நீ திடீர்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க, இதை வச்சு நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன்ப்பா, கவலைப்படாத பண்ணுறாங்க. ஸோ யோர்ஸ்ன்றது என்ன சொல்லுவோம்? ஒரு பொசசிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். இதை ஃபாலோ பண்ணி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோ நவுனோ எதுவுமே வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இம்ப்ராம்ப்டு பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் வருது, அப்போ இது தப்பு, இது வரக்கூடாது. அப்போ என்ன சொல்லணும்? யுவர் இம்ப்ராம்ப்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணுமே தவிர யோர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. யோர்ஸ், ஆஸ், ஹிஸ், ஹர்ஸ், தேர்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணினது எந்த ஒரு நவுனுமே வரக்கூடாது. இப்போ இங்கே வந்திருக்கு, அதுதான் தப்பு. சரிங்களா? யுவர்னு சொல்லி முடிச்சுக்கணும். அப்போ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் பியில் தான் எரர் சொல்லலாமாப்பா? ஆப்ஷன் பியில் தான் எரர். வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் சொல்லுங்க பார்க்கலாம். If conventional arrangements and patterns are made more scarcer, other arrangements and patterns will spring up. எப்பயுமே சாதாரணமாக பண்ணக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், காலங்காலமாக பண்ணக்கூடிய பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கம்மி ஆனாலே என்னாகும்? புதிய அரேஞ்ச்மெண்ட்ஸும் புதிய பேட்டர்ன்ஸும் எப்படியோ எலும்பும்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கம்மியானாலே புதிய விஷயங்கள் தானா வெளியில வரும்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்லலாம்? மோர் ஸ்கேர்சர்னு சொல்லலாமா? ஸ்கேர்சர்ன்றதே கம்பேரிட்டிவ் டிகிரி தான், அது கூட மோர் அவசியம் இருக்கா? அப்ப என்னது? மேட் ஸ்கேர்சர்ன்றதே கரெக்டாக தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் டியில் தான் எரர்னு சொல்லலாமா? ஆப்ஷன் டியில் தான் தப்பா இருக்குன்னு சொல்லலாம். வெரி குட், வெரி குட், சூப்பர்மா. நெக்ஸ்ட் ஒன். You care for him even more than for myself, he cried bitterly. சரிங்களா? என்னை விட உனக்கு அவன் மேலதான் பாசம் அதிகமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னது? அழுதான். சரிங்களா? கொஞ்சம் மோசமாக தான் சொல்றேன்ப்பா, கோச்சிக்காதீங்க. ஓகே, என்னை விட உனக்கு அவன் மேலதானே பாசம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னது? அழுதானம். என்ன சொல்லலாம்? You care for him even more than for myself இல்ல, even more than me. You care for him even more than meன்றது கரெக்ட். அப்ப என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் சில எரர் சொல்லலாமாப்பா? ஆப்ஷன் சில தான்ப்பா ஏதோ ஒன்று பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். Once I run in the Sonoran Desert in Arizona after a huge rain event. ஸோ பயங்கரமான மலையோட ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுப்பா. அந்த மலையில் ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் வந்து சொனோரன் டெசர்ட்டில் அரிசோனாவில் ஓடினப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்லலாம்? ஸோ ஒரு வாட்டி நான் அப்படி ஓடினப்பான்னு சொல்லும் போது
ஒன்ஸ் ஐ ரன் இல்லை, ஒன்ஸ் ஐ ரேன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஒன்ஸ் ஐ ரேன் இன் த டெசர்ட் இன் அரிசோனா ஆஃப்டர் அ ஹியூஜ் ரெயின் ஈவெண்ட் அப்படின்றது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏல எரர் இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களாப்பா. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேப்பா. ஸோ இதே மாதிரி டெய்லியுமே எரர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யார் யாரெல்லாம் இன்னும் நம்மளுடைய ஆப் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் நம்மளுடைய மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் இதே மாதிரி ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ். மறக்காமல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்கமிங் பேட்சஸ் என்னென்ன பேட்சஸ்லாம் உங்களுக்கு வேணும், எதெல்லாம் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா கவலையப்படாதீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், எல்லா கிளாரிட்டிஸும் தெளிவாயிடும் சரிங்களா. உங்களுக்கு எது ஆப்டானதுன்றதை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. நாளையிலேருந்து கண்டிப்பாக நம்ம லைவ் செஷன் ஆரம்பிச்சிடலாம், கோச்சிக்காதீங்க. I'll see you guys tomorrow at 4 PM. Thank you. Bye-bye. Take care.